ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமக்கையர் அடுக்களை. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரத்த பொரியல். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஆட்டு ரத்தம் ஒரு பிளேட் வாங்கியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கப் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சது, 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், 1.5 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், தேவையான எண்ணெய், உப்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு நான் உங்களுக்கு ரெசிபி என்னென்ன வேணுங்கிறதுல சொல்ல மறந்துட்டேன். கருவேப்பிலை எனக்கு கிடைக்கல, நீங்கள் கருவேப்பிலை கிடைச்சா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு. கடுகு பொரியட்டும். இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். அதோட பச்சை மிளகாய், கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போது இந்த ரத்தத்தை பிசைஞ்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த பாத்திரத்தில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அளவு சேர்த்து ரத்தம் வேகிறதுக்காக ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வேகணும். ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வெந்துருச்சு. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபி இது. இப்போ இது தண்ணி கொஞ்சம் சுண்டி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5
டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதோட தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். ரத்த பொரியல் ரெடி ஆயிருச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ். இந்த ரத்த பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி இருமல் இருக்கிறவங்க சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.